Vivo V30e இந்த மொபைல் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படினா இத இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணா பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் இருக்கு. அடுத்து பார்த்தா டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு. அடுத்து அடாப்டர் இருக்கு, சிம் எஜெக்டர் டூல், அடுத்து மொபைல் கேஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, சம் டாக்குமெண்டேஷன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸில் இருக்கு. இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரையும் பேக் சைடில் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா செம ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு. கேமராக்கு பார்த்தீங்கன்னா ரிங் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரிங் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லுக்காக இருக்கு. இப்போ என் கையில் இருக்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா வைலட் ரெட் கிரே இந்த கலர் இருக்கு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா சில்க் ப்ளூன்னு இன்னொரு கலருமே இருக்கு. இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 188 கிராம் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 79 mm இருக்கு. அந்த ஸ்கிரீன் ப்ளூ மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரேமிங் போட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 179 கிராம் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 1.75 mm இருக்கு. மொபைலோட பிசிக்கல் பொறுத்தவரைக்கும் டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா மைக் இருக்கு. பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் சிம் ஸ்லாட் இருக்கு. சிம் ஸ்லாட் பொறுத்தவரை ஓப்பன் பண்ண அப்படின்னா ஹைபிரிட் சிம் போட்டுக்கலாம். அப்படின்னா ஒரு சிம் கார்டு, ஒரு SD கார்டு, இல்லை அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்வே இருக்கும். மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் அல்ட்ரா கிளாரிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மொபைல் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லிப்பா இருக்கு. கையில யூஸ் பண்ண சொல்ல கவர் பண்ண யூஸ் பண்ணோம்னா ஸ்லிப்பாகி கீழே விழுந்து போறா. கவர் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல கிரிப் கிடைக்கும். பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 Hzக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 64 இருக்கு. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. கேமரா பொறுத்தவரைக்கும் பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி பொறுத்தவரையும் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா 4Kல 30 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அடோட் ஸ்கோர் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs மேலே இருக்கு. கனெக்டிவிட்டி பொறுத்தவரையும் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.1 இருக்கு. வைஃபை பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. NFC சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கிடையாது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5500 mAhக்கான பேட்டரி இருக்கு. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மொபைலோட ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம்ல இருக்கு. ரோம் பார்த்தீங்க அப்படின்னா 128 GB and 256 GB இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைசிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். 8+128 பார்த்தீங்க அப்படின்னா 28,000 ஆகும். 8+256 பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ஆகும்.